நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உள்ள ஒரு இந்த ஞான தேடல் இருக்கவங்களுக்கு, இறைத்தன்மையை தேடி போகிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும். இந்த இறைத்தன்மையும், இந்த ஞான தேடலையும் வைத்துக்கொண்டு நீங்கள் புற வாழ்க்கையில் செயல்படக்கூடிய செயலை நீங்கள் செஞ்சாங்கன்னா கூட, அதுவும் உங்களுக்கு பலவிதமான வெற்றிகளையும், வாய்ப்புகளையும் கொடுத்து உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வேலையை செய்யும். அதனால நீங்க என்ன பண்ணலாம், இந்த விஷயத்த எவ்வளவுக்கு எவ்வளோ உன்னிப்பா நீங்க செய்யணுமோ, அந்த மாரி செயல்படுத்துறதுக்கு இந்த ஆடியோவ கேட்டுட்டு முயற்சி செஞ்சு பாருங்க. இப்போ இந்த 3 நிலை 3 நிலைன்னு வரும் இல்லையா? இத நான் சொல்லப் போற விஷயத்தை எல்லாத்தையுமே ஏற்கனவே இருந்த எத்தனையோ பேர் பேசியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க, உணர்ந்திருப்பீங்க நீங்க எங்கேயாவது இருந்து. இங்க தெரியாத எதையுமே யாருமே பேசுறதில்ல. இதத்தான் என் நண்பன் சொல்லுவான். இங்க யாருக்கு தெரியாததையோ, புதுசா எதையும் கண்டுபிடிக்கிறதோ இங்க வேலையே கிடையாது. ஏன்னா, ஏற்கனவே எல்லாத்தையும் இங்க கண்டுபிடிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த விஷயத்த சொல்லி நம்ம செய்யறதுக்கே பெரிய விஷயமா யோசிக்கிறோம். அதான் உண்மை. ஆனா உண்மையில என்னாச்சு, ஏற்கனவே இங்க சொல்லப்பட்டத தான் திரும்ப நான் சொல்றேன்னு சொல்லிட்டு எனக்கு உபதேசம் கொடுக்கும்போதே என் நண்பன் சொல்லுவாரு. அதான் நிஜம். அப்படி வர்றப்போ, இந்த 3வது கண் அப்படிங்கிறத திறக்கணும் அப்படின்னா, இங்க 3 தேவைப்படுது. அந்த 3 தான் இது. அக்கு மாரி இருக்குதா? 2 புறக்கண், 1 அகக்கண். இந்த 3 சேரும்போது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய 3வது கண் அப்படிங்கிறது, சிவன் நெற்றிக்கண்ல இருக்கும்போது அந்த மாரி நெற்றிக்கண் நமக்குள்ளே இருக்குது. அந்த 3 நிலை. இந்த 3க்கு தான் அக்குன்னு சொல்லி வச்சாங்க. அக் அப்படிங்கிற எழுத்த சொல்லும்போது இங்க அடிக்கும்னு சொல்லி. இதே மாரி 3 நிலை, இன்னொரு 3 நிலை இருக்குது. அது எது தெரியுமா? அது நாதம் கேட்பதற்கு. இந்த 2 உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 3. மறைபொருள் இருக்குல்லையா 3. அது சேரும்போது அக்கு. அதே மாரி இன்னொரு 3 நிலை இருக்குது. அது எங்க தெரியுமா? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய 2 அடியில அண்ணாக்கு பின்னாடி இருக்க 2 உள்ள இருக்கிறது 3 அக்கு. இப்படி 3 3ஆ இருக்கும். இந்த 3 3ல இந்த 3ம் சேர்ந்து இயங்கினா, இந்த கண்ணுடைய திறப்பு, இந்த குறுகுறுப்பு இதெல்லாம் நடக்கத் தொடங்கும். புறக்கண்ணினால் இங்க பார்ப்பது அகக்கண்ணால் பார்க்க தொடங்கணும். இந்த 3ங்கிறது 3 சேர்ந்து ஒண்ணா மாறணும். சரிங்களா? முதல்ல ஆயுதமா இருக்கிறது, அதுக்கப்புறம் ஒன்றாக மாறி நிற்கும். அப்புறம் இந்த 3ம் சேரும்போது உள்ளுக்குள்ள நாதம் கேட்கத் தொடங்கும். அது ஒன்றாக மாறும். இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு செயல்படுற மாரி மாறிடும். இறைவனை தரிசனம் பண்ணக்கூடியது, இறைவனை கேட்கக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த 3 இங்க இருக்கிறது, இங்க இருக்கிறது. உள்ளுக்குள்ள வச்சு காமிக்க முடியாது. இங்க காமிக்கிறதுனால, இங்க காமிக்க முடியாதுன்னா இங்க காமிக்கிறார். அதனால இங்க நெனச்சுக்காதீங்க. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது. அதுல 3. அப்போ அந்த 3 இருக்கு இல்லையா? அந்த 3 சேரும்போது உள்ளுக்குள்ள இறைவன் கொடுக்கக்கூடிய உணவு, அமிர்த பாலை ருசிக்க முடியும். அப்போ நாதம் கேட்டு, ஞானப்பால் ருசித்து, 3வது கண் திறக்க, நமக்கு இறைவன் தரிசனம் கிடைக்கும். இறை அருள் கிடைக்கும். இந்த தன்மையை உணர்ந்தவர்களுக்கே இறைவனை பற்றின புரிதல் வந்துகிட்டே இருக்கும். இறைவனை பற்றின தெளிவு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட விஷயம் தான் இது. அதுலயும் 3 இருக்குதா? எப்படி? 3வது கண்ணு, ஞானப்பால், அதுக்கப்புறம் நாதம் கேட்பது. இப்படி 3 நிலைகள். அப்போ இந்த 3 நிலை அப்படிங்கிறது வருது. இதுல மும்மலம் இருப்பாங்க. சரிங்களா? ஆணவம், கன்மம், மாயை. இந்த மும்மலத்தையும் நீ கடந்துடணும். அதுலயும் 3. இப்படி எங்கு பார்த்தாலும் 3 3ஆகவே இருக்கும். இந்த சிரச எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இடமூலை, வலமூலை, நடுமூலை. நடுப்பகுதி. சரிங்களா? நடுப்பகுதி தான் நடுமூலைன்னு சொல்றோம். நடுப்பகுதியில ஒன்று இருக்கு. சக்தி இருக்கு. இடது பக்கம், வலது பக்கம், நடுப்பகுதி ஒரு பக்கம். இந்த மாரி 3 நிலை கொண்டது நம்மளுடைய தலைப்பகுதியில இருக்குது. அதனால தான் இந்த மாரி உள்ளுக்குள்ள எல்லாமே இதுக்குள்ளேயே வரதுனால தான் அவை பற்றின சொன்னாங்க. சிரசே பிரதானம்னு சொன்னாங்க. அதனால தான் அவை அக்குக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆயுத எழுத்து என்று தமிழில் எழுதினாங்க இல்லையா? முத அவங்க குடுத்ததுக்கு காரணம் என்ன? இதுவே உங்களுக்கு பிரதானமா இருக்குது. சிரசே பிரதானம்னா என்ன? அந்த சிரசை நீ வைத்துக் கொண்டிருந்தால் தான் இந்த உடம்பே என்ன பண்ணும்? இயங்கும். இந்த உடம்பு இந்த சிரசு நிக்கல. இந்த சிரசு நிற்பதாலேயே இந்த உடம்பு நிற்கிறது. இதுதான் உண்மை. எப்படி? இதுதான் ரகசியம். இந்த சிரசு தொங்கிருச்சு அப்படின்னா, இந்த உடம்பு அவ்வளோதான். இந்த சிரசுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த உடம்பு மொத்தம் விழுந்துரும். தலை சுற்றல் வருது, என்னால நிக்க முடியல, நிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. யாரும் உடம்பு சுற்றல் வருது, அதனால தலை நிக்க முடியலன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? தலை சுற்றல் வருது, அதனால நிக்க முடியல, நிக்க முடியலம்பாங்க. உடம்பு சுத்துது, அதனால என்னால நிக்க முடியலன்னு யாரும் இங்க சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. தலையெல்லாம் பாரமா இருக்குது, அதனால உடம்பு போட்டு அமுத்துதும்பாங்க. உடம்பெல்லாம் பாரமா இருக்கிறதுனால தலை போட்டு அமுத்துன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப இதுதான் விஷயம். அப்ப தலை சுத்திருச்சு அப்படின்னா, உடம்பு பொத்துன்னு விழுந்துரும். தலை நேரா இருந்தா தான் நல்லா இருக்க முடியும். ஒரு மனிதன் இறக்கும்போது தலை தொங்கிருச்சுப்பா அவருக்கு, ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிற தலை தொங்கிருச்சு. எந்த நேரத்துல வேணாலும் என்ன பண்ணிடும்? உயிர் போயின்னு சொல்லுவாங்க. தலை தொங்கிருச்சுப்பா, என்ன இருந்தாலும் உயிர் போயிரும். கவனமா இருங்க. சொந்தக்காரங்க சொல்லி அனுப்பிச்சிருங்கப்பா. டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணிக்கப்பா. அடுத்ததுக்கு என்ன தேவைங்கிறத பாருங்கப்பா. இப்படி எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது எப்போ? இந்த தலை தொங்கிருச்சுங்கிற சமயம் வரும்போது, கண்டிப்பாக எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இந்த தலை தான் முக்கியம். அதனால தான் சிரசே பிரதானம்னு சொல்லி ஔவையார் சொல்லிட்டு போனாங்க. சரிங்களா?